எந்தன் மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர். Hey, what's up guys, welcome to my channel. ஒரு பைக் லவர்ஸ்க்கு எப்படி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். Alight motion application வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்டை எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் சைடில் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து எண்டிங்கில் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுக்காக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரோட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ரோட் இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அதோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டும் மூவ் ஆகும், அட் த சேம் டைம் உங்களோட ரோடும் வந்து மூவ் ஆகும். அண்ட் ரோடு இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டுக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அதோட பிரைட்னஸை நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா -11க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு 14க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு அந்த ரோட் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பைக் இமேஜோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு லாட்டோ பிளாக் ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 18 டிகிரிக்கு டேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பைக் இமேஜ் இருக்கும், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தேர்டாக உங்களுக்கு கிராடியன்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்டில் எந்த கலர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த கலரில் ஏதாவது ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து அந்த கிராடியன்ட் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஷேட்ஸ் வேணுமோ ஜஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சர்க்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் இந்த சாங்கோட லிரிக்ஸ் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நியூ லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இதை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் முன்னாடி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து 8.6 டிகிரிக்கு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். அண்ட் தென் எண்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ளிப் ஆகும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு -8.6 டிகிரிக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஃப்ளிப் ஆகி தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டர்ன் ஆகிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அவங்களோட டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் லிரிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலருன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லுமினஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 25க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ எங்கே முடியுதோ அது வரைக்கும் உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி லைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த பிஎன்ஜி லைட் எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பிஎன்ஜி லைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்கொயர் பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அகைன் வந்து ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு 2 லேயர்ஸ் இருக்கும். அதில் செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் டார்க்காக வர மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் இருக்க அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து போயிடும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கும். அதில் சர்க்கிள் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைஸ் ஒபாசிட்டி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். அண்ட் தென் ஓகே ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். பிளர் அண்ட் ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன். அதில் ஃபஸ்ட்டு பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த பிஎன்ஜி லைட்டை வந்து நீங்கள் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி க்ரியேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ எதுலேருந்து விட்டோமோ அதுலேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இப்போ பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒபாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 22க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண பிஎன்ஜியை எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பைக்குன்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா உடோட்ரோனிக் ஃபாண்ட், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தென் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஓவர்லே கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம ஒரு ஸ்டிக்கர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்டில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிட்டு பைக் டெக்ஸ்ட்டோட சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட சைஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கரை வந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய இமேஜஸ் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் தான் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபைலோட XML லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.